இன்று கூடாரவள்ளி நாளில் ஆண்டாளை தரிசித்தால் மனம் போல் மாங்கல்யம் அமையும். ஆண்டுதோறும் மார்கழி மாதம் 27ஆம் நாள் வைஷ்ணவ திருத்தலங்களில் கூடாரவள்ளி என்ற பெயரில் ஒரு வைபவம் நடைபெற்று வருகிறது. இந்த நாளில் ஆண்டாளை தரிசித்தால் மனம் போல மாங்கல்யம் அமையும், பிரிந்த தம்பதியர் கூடுவார்கள் என்பது ஐதீகம். கோடி நன்மை தரும். மாதங்களில் சிறந்தது மார்கழி. அதை தனுர் மாதம் என்றும் போற்றுகிறோம். மார்கழி மாதம் தேவர்களின் நேரமான விடியற்காலையில் யார் ஒருவர் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பக்தியுடன் இறைவனை வழிபடுகிறார்களோ அவர்கள் 1000 ஆண்டுகள் பகவானை வழிபாடு செய்த பலன்களை தனுர் மாதமான மார்கழி மாத ஒரு நாள் வழிபாட்டில் கிடைக்கப் பெறுகிறார்கள். மாதம் முழுவதும் வழிபட்டால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பது கணக்கில் அடங்காது. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அருள் பெறுவதற்கு திருப்பாவையை மார்கழியில் அதிகாலையில் பாராயணம் செய்பவர்களுக்கு இறை அருள் விரைவில் பெறுவர். ஆண்டாள் அருளி செய்த 30 பாடல்கள் கொண்ட திருப்பாவையை ஸ்ரீ கிருஷ்ணருக்கு உகந்த மார்கழி மாதம் அதிகாலை பொழுதில் பாடி 27ஆம் நாள் கூராரை வெல்லும் சீர்க கோவிந்தா என்னும் பாடலை பாடி மூட நெய் பெய்து முழங்கை வழி வார என்றபடி பெருமாளுக்கு நெய் நிறைந்த அக்கார அடிசல் நிவேதனம் செய்து அன்னதானம் செய்வது நலமளிக்கும். நெய் வழிய அக்கார அடிசல் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறைக்கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்று தன் 27வது பாசுரத்தில் கண்ணனை நினைத்து பாடியுள்ளார். கூடாரவள்ளி என்று சிறப்பித்து கூறப்படும் இந்த நாளில் குறிப்பாக வைஷ்ணவர்கள் சிறப்பாக நெய் வடியும் பாலில் செய்த சர்க்கரை பொங்கல் என்னும் அக்கார வடிசல் செய்து வழிபடுவர். ஆண்டாளின் வேண்டுதல். பாவை நோன்பு இருந்த ஆண்டாள் தனக்கும் ரங்கநாதர்க்கும் திருமணம் செய்து வைத்தால் அக்கார வடிசலும் வெண்ணையும் நெய்வேத்தியம் செய்து படைப்பதாக கள்ளழகர் பெருமாளிடம் வேண்டிக் கொள்கிறார். ஸ்ரீரங்கத்தில் ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதருடன் ஐக்கியமான பிறகு கல் அழகருக்கு அக்கார வடிசலும் வெண்ணையும் சமர்ப்பிக்க முடியாமல் போனது. பின்னாளில் வந்த எம்பெருமானாராகிய ராமானுஜர் இது பற்றி கேள்விப்பட்டு ஆண்டாள் வேண்டிக் கொண்டபடியே அக்கார வடிசலும் வெண்ணையும் கல்லழகருக்கு சமர்ப்பித்தார். இந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் 27ஆம் கூடாரவள்ளி வைபவத்தின் போது 120 லிட்டர் பால், 250 கிலோகிராம் அரிசி, 15 கிலோ கல்கண்டு, கிலோ கணக்கில் முந்திரி, பாதாம், உலர்ந்த திராட்சை என எல்லாம் சேர்த்து பல மணி நேரம் சுண்ட காய்ச்சி தயாரிக்கும் அக்கார வடிசலும் வெண்ணையும் நெய்வேத்தியம் செய்யப்படுகிறது. மனம் போல் மாங்கல்யம். கூடாரவள்ளி அன்று பெருமாள் கோயில்களில் குறிப்பாக ஆண்டாள் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் முழங்கை வழியே நெய் ஒழுகுமாறு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்து பக்தர்களுக்கு விநியோகிப்பார்கள். அன்று பெருமாளை தரிசித்து பிரசாதம் பெற்றால் கன்னியர்களுக்கு அவர்கள் விரும்பும் இடத்தில் நல்ல கணவன் கிட்டுவார் என்பது ஐதீகம். மேற்கண்ட வைபவங்களுக்கு தேவையான மூலிகைகள், அபிஷேக திரவியங்கள், நெய், மஞ்சள், குங்குமம், வாசனை திரவியங்கள், தேங்காய், நல்லெண்ணெய், பழவகைகள், புஷ்பங்கள், மலர் மாலைகள், வஸ்திரங்கள், மளிகை பொருட்கள் வாங்கி அளிக்கலாம்.